வாராகி நாமத்தை உச்சரிப்பவனிடம் வாயாடாதே. ஏன்னா அந்த நாமத்தை சொல்றவன்கிட்ட வாயாடினா அவ வந்துருவாளாம். இவளை கும்புறவங்களை நீங்க யாரோனா கூப்பிட்டு கேளுங்களேன். முதல்ல சொல்றேன் சொல்லுங்க, ஐயோ அவ குழந்தை என்கிட்ட குழந்தை மாதிரி வந்து விளையாடுவா தெரியுமான்னு வாங்க. அன்னை வாராகி கும்புற யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. நான் சொல்ற இந்த ஒரே வாக்கியத்தை தான் 1000 அல்ல 1,00,000 பேர்களும் உச்சரிப்பார்கள். 2 வருஷமா கும்பிடுற சாமி. எப்ப கும்பிடுற? நான் நைட்டு 11 மணிக்கு குளிச்சு சாமி மொட்டை மாடில் உட்காந்து கும்பிட்டு டேய் தூங்க வேண்டிய நேரத்தில் அவளையா எழுப்புற? போய் நல்லா ஜாலியாக தூங்கி விட்டு காலைல 5 மணிக்கு வந்து கூப்பிட்டா வரப்போறான். நீங்க கும்பிட்றீங்கன்றதுக்காக உங்க இஷ்ட தெய்வன்றதுக்காக நீங்க திணிக்கிறீங்களா, ப்ரொமோட் பண்றீங்களான்னு அன்று கேள்வி கேட்டவரும் இன்று ஒரு கோயில் கட்டியிருக்கிறார். அதே அன்னை வாராகிக்கு கர்மம் தான் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நிர்ணயிக்கிறது. அத்தகைய கர்மத்தை இல்லாமல் செய்து தரக்கூடிய வல்லமை பெற்றவள் தான் அன்னை வாராகி. கொத்து கொத்தாக மடிவது போன்ற ஒரு காட்சியை அன்னை எமக்கு காண்பித்தால் மனிதகுலம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கே பயப்படக்கூடிய ஒரு காலம் ஏற்படுகிறது. அது முடிந்த பிறகு புண்ணிய ஆண்டாம் போக ஆண்டு என்று ஆரம்பமாக உள்ளது. சித்தர்களும் அவள் குடிகொண்டிருக்கின்ற ஒரே இடம் யாருக்கா தெரியுமா? ரௌத்ரி. எப்படி? ஐயோ அவ உக்கிரமானவ, தயவு செய்து அவ பேரெல்லாம் சொல்லிடாத. ஒருத்தவங்க போய் சொல்லுவாங்க, அம்மா படத்தை வச்சு வீட்டில் ஐயோ அப்படின்வாங்க. என்ன தெரியும்னே தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பராசக்தி சிம்மத்தின் மீது இருக்கிறா, துர்கா புலியின் மீது இருக்கிறா இல்லையா? இப்படி பாருங்க, நிறைய தெய்வங்கள் உக்கிரமான ஒரு மிருகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் சாந்த ஸ்வரூபம் சொல்லியும் வணங்குறோம். இது சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முகபாவனை என்பது பன்றி ரூபம். இந்த பன்றி ரூபம் என்னைக்காவது மாமிச பட்சியா அல்லது அதாவது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அது என்ன சாப்பிட்டு நீங்க நினைக்கிறீங்க? காய்கறி இல்லையா, கோரக்கிழங்கு, பூமியில் இருக்கிற கிழங்கு, இதைத்தான் சாப்பிடும். என்றைக்காவது ஒரு பன்றி ஆகப்பட்டது மானை அடித்து சாப்பிட்டது நீங்க ஏதாவது வரலாறுல படிச்சிருக்கீங்க? அப்ப எப்படி ஒரு ரௌத்ரியா இருக்க முடியும்? யோசிங்க. எங்கேயாவது வேட்டையாடும்? ஆடாது. எப்ப அதுக்கு கோபம் வரும், அதன் கூட்டத்தையோ அதையோ போய் நீ சீண்டினா அது சிங்கன்னு கூட பார்க்காது, அடிச்சு தூக்கி போட்டுரும் சீண்டுனா. அதனாலதான் ஒரு பழமொழி வாக்கியமே உண்டு, வாராகி நாமத்தை உச்சரிப்பவனிடம் வாயாடாதே. ஏன்னா அந்த நாமத்தை சொல்றவன்கிட்ட வாயாடினா அவ வந்துருவாளாம் சண்டைக்கு. தன் கூட்டத்தை யாரா சீண்டினா 10 யானைக்கு சமமாகவும் 100 சிங்கத்திற்கு சமமாகவும் பலம் கொண்டு வீருண்டு எழுந்து துவம்சம் செய்வாள். ஆனா அதுவே அமைதியா நீ போய் பக்கத்துல நின்று பாரு, அது உன்னையும் கண்டுக்காது, எதுவுமே பண்ணாது. என்னைக்காவது நாய் கடிச்சு ஊசி போட்டிருப்போம் ரோட்ல, எங்கேயாவது பன்றி கடிச்சிச்சின்னு போய் ஊசி போடுறாங்களா? மனுஷனை கூட அது கடிக்காது. அப்ப சாந்த சுரூபம் என்பது இதைவிட ஒரு உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீ வம்புக்கு போனினா அடிக்கும். அப்பொழுது மட்டும்தான் அவள் தன்னவர்களை காப்பதற்காக போர்ப்படை தளபதியாக மாத்திரமல்ல, எதனையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவளாக மாறுகின்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல அவளுக்கு இது மாதிரிலாம் வச்சு படைச்சி கும்பிடணும், நான் அந்த புக்கில் படித்தேன் இந்த புக்கில் படித்தேன்னுவாங்க. அதை திரும்பி நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். ஒரு சாதாரண கிழங்கையும் இதையும் சாப்பிட்றத போயிட்டு அந்த ரூபமாகப்பட்டு சாப்பிடுமா? அப்போ இதுவும் தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு அவளை வணங்கக்கூடாது என்ற துர்நோக்கத்திலே தவறான கருத்துக்களை பரப்பியதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவளை கும்புறவங்களை நீங்கள் யாரோனா கூப்பிட்டு கேளுங்களேன். முதல்ல சொல்றேன் சொல்லுங்க, ஐயோ அவ குழந்தை என்கிட்ட குழந்தை மாதிரி வந்து விளையாடுவா தெரியுமான்னு வாங்க. யாரை வேணா நீங்க போய் பேட்டி எடுங்க. அன்னை வாராகி கும்பிட்ற யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. நான் சொல்ற இந்த ஒரே வாக்கியத்தை தான் 1000 அல்ல 1,00,000 பேர்களும் உச்சரிப்பார்கள். அவர்கள் வயதாக மிக்க மகான்களாக இருந்தாலும் சரி, நேற்று வணங்க வந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த வாக்கியத்தை தான் நான் கூட என்னவோ நினச்சேன், அவள் குழந்தைப்பா என்கிட்ட வந்து விளையாடுவா தெரியுமான்னு இவங்க குழந்தை மாதிரியே சொல்லுவாங்க. நைட்டில் வந்து என்னை எழுப்பி விளையாடுவா தெரியுமா, நேற்றுல குழந்தையா வந்து ஜல் ஜல்னு கேட்டுச்சு, பார்த்தா குழந்தையா. இப்படி தான் அவள் காட்சி தருவாள். அவள் குழந்தைக்கு குழந்தை, தாய்மைக்கு தாய். என்னைக்குமே அவள் உக்கிரம் கொண்டவளாகவோ ரௌத்ரம் பெற்றவளாகவோ
பார்த்ததாக என் இந்த 16-17 ஆண்டு அனுபவத்தில் எவரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் எத்தனையோ புராணங்களை எல்லாம், மார்க்கண்டேய புராணம் முதல் எல்லா புராணங்களையும் இவளை பற்றி ஆராய்ச்சி பார்த்து விட்டேன். எதிலுமே இதை மாதிரி ஒரு வாக்கியத்தை எவருமே பதிவிடவில்லை. இவைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகளாகவும் செவி வழியாகவும் சொல்லதை கேட்டு இன்றைய நடைமுறையில் உள்ளவர்கள் அதையே புத்தகமாகவும் வடித்து பிரிண்ட் செய்து கொடுத்து விட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வாராகி பற்றி ஆராய்ச்சி பண்ணி எடுத்து பார்க்குறான். இவள் ரௌத்ரி, ஐயோ இவள் இரவல் மட்டுமே வணங்க வேண்டும். அப்போ திடீர்னு என்கிட்ட வருவாங்க, சுவாமி நானும் அம்மா கும்பிட்றேன் சாமி. அப்படியாப்பா நல்லது, ஆனால் எனக்கு இன்னும் வரமே கிடைக்கல சாமி. எத்தனை வருஷமாக கும்பிடுறேன்? 2 வருஷமாக கும்பிடுறேன் சாமி. எப்போ கும்பிட்றேன்? நான் நைட்டு 11 மணிக்கு குளிச்சு சாமி மொட்டை மாடில் உட்காந்து கும்பிட்டு இருப்பேன். டேய் தூங்க வேண்டிய நேரத்தில் அவளையா எழுப்புற? போய் நல்லா ஜாலியாக தூங்கி விட்டு காலைல 5 மணிக்கு வந்து கூப்பிட்டா வரப்போகிறான். புரியுதுங்களா? ஸோ அவளை பற்றி நான் செய்த ஆராய்ச்சியில் நான் வெளிப்படுத்தியது வெறும் 5% கூட கிடையாது. இன்னும் நிறைய இருக்கின்றது. காலங்கள் வரும்பொழுது அவளுடைய நிஜ பராக்கிரமத்தையும் எல்லா வழிபாடு முறைகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அதே போல் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு, அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இத்தகைய தெய்வம், சக்தி படைத்த தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை உண்மையை நாம் இப்பொழுது உரைத்து விட்டு சென்றோமே. ஆனால் இவைகளெல்லாம் அவர்களுக்கு பயன்படுகின்ற ஒரு நிஜமான கதையாக அல்ல, உண்மையாக அவர்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்படி வாராகி 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 2018 பிறகு 19க்கு பிறகு பாருங்கள், எங்கே திரும்பினாலும் வாராகி, பட்டி தொட்டி தோறும் வாராகி, அத்தனை ஆலயங்களிலும் வாராகி, அத்தனை உள்ளங்களிலும் வாராகி. நாம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யாத்திரை மேற்கொண்டோம். இல்லந்தோறும் வாராகி, உள்ளந்தோறும் அவள் நாமம்னு. அப்போ எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க, என்ன சாமி ஏதாவது சொல்லிடுகிற நீ மாட்டுன்னாங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொன்னது நடக்கும்னு. அது இன்று நிதர்சனமாக நிஜமாக 100 இல்லங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்களே ஆனால் அவர்களுடைய பூஜை அறையிலே அவள் வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகை யாம் பார்த்து ரசித்தோம். இது ஏன் இந்த இடத்துல பதிவிடுறேன்னா, ஒரு 2014-15 இதே போன்ற ஒரு சத் சங்கத்தில் அன்னை வாராகியை பற்றி ஒரு சொல்கிற பொழுது 100க்கு குறைத்ததற்கு அதில் ஒரு 300 பேர் உட்காந்துருந்துருப்பாங்க. அந்த 300 பேரில் 5 நபர்களுக்கு மேலே அந்த நாமம் கூட தெரியல. அப்போ நான் சொல்லும் பொழுது கடைசி சத்சங் முடிச்சுன்னு நம்புறேன், கேள்வி பதில்கள் கேட்க சொல்லுவேன். உங்களுக்கு இஷ்டப்படுற கேள்வியெல்லாம் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை பதில் சொல்ல, தெரியல ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு மேலே எல்லாருக்கும் வாராகினா யாருன்னு தான் கேட்டாங்க. நான் அப்புறம் காமனாக பதில், ஏன்னா 295 பேருக்கும் தெரியலன்னும் போது நம்ம என்ன தாங்க கேள்வி பதில் நடத்துறது, வேஸ்ட்டு. அப்போ உடனே நான் சொன்னேன், நான் இன்றைக்கி ஒரு உரையை உரைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக 2022ஆம் ஆண்டு காலத்தில் ஆரம்பித்து ஒரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அவள் அலங்கரிக்கக்கூடிய காலம் வரும். எப்படி வட்டி தட்டி தோறும் விநாயகருடைய ஆலயங்கள் இருக்கின்றது, அதுபோல இவளுடைய ஆலயங்கள் எழும் அப்படின்னு ஒரு சொன்னபோது உடனே ஒருத்தர் சொன்னார், பெரியவர் எழுந்து, சாமி நீ கும்புறன்றதுக்காக ப்ரொமோட் பண்ணுறேன்னாரு. என்ன இதே வார்த்தை சொன்னார், நீங்கள் கும்புறீங்கன்றதுக்காக உங்கள் இஷ்ட தெய்வன்றதுக்காக நீங்கள் திணிக்கிறீங்களா, ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னார். அன்று கேள்வி கேட்டவரும் இன்று ஒரு கோயில் கட்டியிருக்கிறார், அதே அன்னை வாராகிக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதே சென்னையில் 2016 நிறைய இடத்துல யாகம் நடத்தியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லும்பொழுது எல்லாம் ஏதோ வந்தோம் கஷ்டத்துக்கு தான் எல்லோரும் வருவாங்க. ஏன்னா கடைசியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விடையை சொல்லி, வாராகிக்குன்னு வந்தவங்க அப்போ கிடையாது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவருக்கு ஏதோ ஒரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போன உடனே நம்ம கஷ்டத்தை டக்குன்னு பார்த்து சொல்லிடுறாரு, செஞ்சவொடனே பழிச்சிடுதுப்பா, இப்படி கேள்விப்பட்டு வந்தவங்க தான். அப்போலாம் வாராகின்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒன்று இது யார் சாமின்னு கேட்பாங்க, இதுதான்ப்பா எங்கள் அம்மா, அவள் சொல்கிறத தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்வேன். அப்போ நான் அதே நேரத்தில் சொல்கிறேன், இது மாதிரிங்க வாராகி நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அப்போ ஒரு கோயில் கூட கிடையாது, சோழிங்கநல்லூரில் மட்டும்தான் அன்னை வாராகி வீட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோயிலுக்கு மேலே இருக்குது. இன்னும் 20-30 கோயில்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அன்று அன்னை எமக்கு ஞானத்தால் சொன்ன அந்த உண்மை இன்று உண்மையாகிவிட்டதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லங்கள் தோறும் வாராகி, உள்ளங்கள் தோறும் அவள் நாம நீ பார்ப்படான்னு என்கிட்ட சொன்னான். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நானும் ஒரு பயணம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 100 இல்லங்களுக்கு அன்னையை அழைத்து சென்று அன்னைக்கு யாகமும் அங்கே பஜனையும் பூஜைகளும் வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இவள் வீற்றிருந்த அந்த அதிசயத்தை, அந்த அழகை பார்த்து
பூரிப்படைஞ்சோம். அப்போ இதெல்லாம் இப்போ சொன்னதில்லை, 2014 சொன்னான். 2019 அதாவது ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு யாகத்தை முடிச்சுட்டு அப்போ அன்னை எமக்கு சொன்ன ஒரு வாக்கியமாக பதிவிடுறோம். இதே மாதிரி உங்களையெல்லாம் மீண்டும் சந்திப்பதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும். ஏங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா வெளிநாடு போகிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ பிறகு சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ ஒரு பெரிய யாகம் முடிச்சுட்டு ஒரு காளி அது மாதிரி யாகம் ஒன்று பண்ணிவிட்டு அம்மா வாராகி யாகத்தை பண்ணிவிட்டு ஒரு கடைசி நிறைவுரை கொடுக்குறப்ப சொன்னவனே, என்ன சாமி, தாய் தன் பெற்ற குழந்தை வாரி அணைப்பதற்கு தயங்கும் காலம் நெருங்குகிறது. அனைவரும் தெய்வத்தை வணங்குவோம், நாம் உயிரோடு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்ன சாமின்னு. அது நம்ம பொதுவாக சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் கேட்டவங்கிட்ட, இல்லைங்க, கொத்து கொத்தாக மடிவது போன்ற ஒரு காட்சியை அன்னை எமக்கு காண்பித்தால் கொத்து கொத்தாக இருக்கின்ற சூழல் வரும். மனிதகுலம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கே பயப்படக்கூடிய ஒரு காலம் ஏற்படுகிறது. அது முடிந்த பிறகு புண்ணிய ஆண்டாம் போக ஆண்டு என்று ஆரம்பமாக உள்ளது. சித்தர்களும் காலத்தின் யுக புருஷர்களும் மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் புண்ணிய தேசமாம் பிரபஞ்சத்திலே நம்முடைய பரத நாட்டிலே அதுவும் தென்னகத்திலே மீண்டும் ஒரு ஸ்தூலத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் அவதரித்து இத்தேசத்தை புண்ணிய தேசமாக மாற்றுகின்ற காலம் என்பது உருவெடுக்க உள்ளது. அதற்கு முன்னாடி மனிதனை மட்டும் முடக்கி அத்தனை ஜீவராசிகளும் வெளிவரும் காலம் வரும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை பதிவிட்டோம். அதே போல 2 ஆண்டுகள் நாம் எல்லாம் முடங்கி கிடந்தோம். அதன் பிறகு அன்னை வாராகி உலகம் முழுவதும் வெளிப்படுகின்ற ஒரு தெய்வமாக வருவாள். முதல் கடவுளாக மாத்திரமல்லாது எத்தகைய தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனதிலே ஒரு காலகட்டத்திலே அன்னை ஆட்கொண்டு இந்த உலகத்தில் அனைவரும் வணங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை பேரும் எள்ளி நகையாடினார்கள். இது நிச்சயமாக நடந்த ஒரு பரிகாசித்தது மட்டும் இல்லாமல் எள்ளி நகையாடினார்கள். எங்கள் இல்லத்தில் நடக்கிற ஒரு திருமணத்துக்கு அன்னை படத்தை போட்டு தான் திருமணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணுற ஒரு ஃபோட்டோ கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எதில் போயிட்டு அடிச்சிங்கன்னா வாராகின்னு உடனே மட நம்மளால் படிக்கக்கூட முடியாது. பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்னால் 12 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன்னா 16 ஆண்டு நாம் தெய்வத்தை நேசிது நமக்கு தெரிய அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிது 11-12 ஆண்டுகள். நம்ம அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடணும். நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தால் 16 ஆண்டுகள். அப்போ 11-12 ஆண்டுகள் அன்னை உரைத்த அந்த உரை இன்று நிஜமாக நடைபெறுதுன்றது தான் உண்மை. ஆக அன்னை வாராகி இன்னும் பல லட்ச குடும்பங்களையும் அன்பர்களுடைய மனதையும் ஆட்கொள்வாள். இவளை வணங்க இந்த காலகட்டத்தில் அத்தனையும் சாத்தியம். ஏனென்றால் கர்மம்தான் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நிர்ணயிக்கிறது. அத்தகைய கர்மத்தை இல்லாமல் செய்து தரக்கூடிய வல்லமை பெற்றவள் தான் அன்னை வாராகி. ஆக அன்னை வாராகி வணங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவள் நாமத்தை சொல்ல வேண்டிய பயமும் இல்லை. அவள் மந்திரத்தை இப்படி தான் சொல்லணுன்ற பயமும் இல்லை. நீங்கள் உறக்க சொல்லுங்கள், நிச்சயமாக நான் பெற்ற அந்த இன்பத்தையும் நான் பெற்ற அவளிடத்தில் பெற்ற வரத்தையும் நீங்களும் பெறுவீர்கள். எத்தனையோ அதிசயங்கள் எங்களுடைய பீடத்தினுடைய வரலாற்றை வந்து சென்றவளிடத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தீர்களேனால் நீங்கள் அவள் நிகழ்த்திய அதிசயங்களை 10 புத்தகங்கள் அல்ல 100 புத்தகங்கள் போட்டால் கூட பத்தாது. இதுதான் உண்மை. ஆனால் அவளுடைய நாமம் அவளாகவே வெளிவர வேண்டும் என்று இதுநாள் வரைக்கும் நாங்கள் அந்த அதிசயங்களை எல்லாம் வெளிப்படுத்தியது கூட கிடையாது. எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் அவள் செய்த அதிசயங்களுடைய பொக்கிஷம் அப்படியே மலை போல குவிந்து கிடக்கிறது. வாழ்வே இல்லைன்னு வருவாங்க, டாக்டர் டேட் குறிச்சிட்டாருன்னு வருவாங்க, டேட் குறிச்சவெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் வருவாங்க, இன்றைக்கி நடந்து போயிட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான உண்மை. சும்மா ஏதோ வாய் ஜாலத்துக்காக வாய் வார்த்தைக்காக சொல்லக்கூடியது அல்ல. அவர்களை கூட்டு கேட்டீர்களா, அவங்களே தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தை உறக்கச் சொல்வதற்கு தயாராக கிட்டத்தட்ட 1000கணக்கான நபர்கள் இவளால் பயன்பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் கோடிக்கணக்கில் பயன்பெறுவார்கள். இந்த புவியை ஆளுகின்ற வல்லமை, இந்த புவியினுடைய இயக்கம், அனைத்து ஜீவராசியினுடைய ஆளுமைத்தன்மை, இவைகள் அனைத்தையும் தன்னகத்தே முழுவதும் உள்ளடக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலமாகப்பட்டது தான்
இந்த இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்களுடைய பாஷையில், இது வாராகி யுகம்பா. நீங்களாம் அந்த யுகம் கலியுகம் சொல்கிறீங்க, இது வாராகி யுகம், அவள் நடத்துகின்ற யுகம். கலிபுருஷனை ஓட ஓட விரட்ட செய்வதற்காக அவள் மீண்டும் தோன்றியிருக்கின்றாள், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றாள். என்னை கேட்பாங்க ஒரு கேள்வி, சாமி வாராகி எப்படி இருப்பா அப்படின்னு. உண்மையிலே யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பதில் தான். அவள் குடிகொண்டிருக்கின்ற ஒரே இடம் யாருக்கா தெரியுமா? ஒரே இடம்தான். அவள் வாராகி நம் எண்ணத்தில் மட்டுமே குடிகொண்டிருக்கின்றாள். எண்ணம் தான் வாராகி. நீ எண்ணத்தில் என்ன ரூபம் கொடுக்குறியோ அதே ரூபத்தில் முன்னாடி வந்து நிற்பா. இது நான் கண்ட உண்மை, இன்னும் பலர் கண்ட உண்மை, நீங்களும் காணப்போகின்ற ஒரு உண்மை. அப்போ எண்ணத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வச்சுட்டு இருக்கியோ, எண்ணத்தில் எந்த அளவுக்கு உனக்கு தன்னம்பிக்கை இருக்கோ, எண்ணத்தில் எந்த அளவுக்கு நீ அவளை ஆராதிக்கிறியோ, அந்த அளவுக்கு உன்னால் அவளுடைய அன்பையும் பாசத்தையும், தாய்க்குரிய அன்பையும் தாய்க்குரிய பாசத்தையும், நம்மோடே வாழ்கின்ற அந்த உணர்வையும், பல ரூபங்களில் நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த தன்மையும் நீங்கள் காண முடியும். எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கலியுகத்தில் சாமி பார்க்க முடியாதுன்னு. நிச்சயமாக சொல்கிறேன், சொன்னவர்கள் அத்தனை பேரும் சற்று யோசித்து பாருங்கள். கலியுகத்தில் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும், அவர்கள் சொன்னவர்களுக்கும் அன்னை வாராகி நிச்சயமாக காட்சி தருவாள். அவள் நம்மோடு வாழ்கின்ற ஒரு தெய்வம், நம் எண்ணத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம். நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது தாய்மைக்கும் தாயாக இருந்து நம்மை பாதுகாத்து அரவணைத்து கேட்கின்ற வரத்தினை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள். ஆக அன்னை வாராகியை வணங்க பயம் வேண்டாம், தைரியமாக வணங்குங்கள். நீங்கள் பயந்தாலும் கூடிய விரைவில் உங்கள் பயத்தை அன்னையே போக்குவாள். அன்னையின் நாமத்தை உறக்க சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் அன்னையின் ஆசிகள் மாத்திரமல்லாது உங்கள் அத்தனை துன்பங்களும் அவள் முன்னெடுத்து நிறைவேற்றி அவளுடைய அந்த சக்தியை வெளிப்படுத்துகின்ற காலமாக இருக்கின்றதனால் உங்கள் குறைகளையும் அவள் நிவர்த்தி செய்து நோயற்ற வாழ்வோடு வாழ்வாங்கு வாழ்வதற்கு சகல வளங்களையும், ஏன் இந்த இடத்துல சகல வளங்களையும் நான் சொல்கிறேன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களுக்கும் சொந்தக்காரி அன்னை வாராகி. அது ஞானமாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கின்ற ஒளியாக இருந்தாலும் சரி, அத்துணை வளங்களையும் தன்னகத்தை உள்ளடக்கி இந்த பூமியை காப்பது மாத்திரமல்லாது நம்மையும் காத்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஆதிசக்தியாக, ரூபமாகவும் அரூபமாகவும் ரூபமற்றவளாகவும் நமக்கு காட்சி தந்திருக்கக்கூடிய தெய்வம்தான் அன்னை வாராகி. அன்னையின் நாமத்தை உரைக்க சொல்வது மாத்திரமல்லாது அன்னையை எண்ணத்தாலும் உள்ளத்தாலும் தூய எண்ணத்தோடும் வணங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய அத்துணை கஷ்டங்களும் நீங்கி அவருடைய அருள் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் கிடைக்க யாமும் எம் அன்னையாம் திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம், பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.